வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். காலச்சக்கரத்துல 8வது வீடா இருக்கக்கூடியதான் விருச்சிக ராசி. எல்லா ரகசியமும் தாங்கி இருக்கக்கூடிய உள்ளடக்கி இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி தான். கடைசி வரைக்குமே ரகசியம் காப்பாற்ற முடியும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த விருச்சிக ராசிக்காரங்களால தான் முடியும். பணிந்து சென்றா வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும். பணிந்து போகலைன்னா வாழ்க்கைங்கிறது உங்கள சிறப்பு அடையாது. அதே மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. தன்னோட குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்கணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். அந்த நினைப்பு இருக்கும். அதே மாதிரி கட்டுப்பாட்டை மீறி தான் தன்னோட குடும்பம் இருக்குங்கிற நினைப்பு உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். தகப்பனுக்கு அப்பப்போ உங்களுடைய குணங்கள் பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி தாய் தந்தைங்கிறது பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிப்படுத்த தெரியாத நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். பெண்களா இருந்துட்டா சுத்த மோசம். அதாவது கஷ்டத்தை வெளியே சொல்லவே மாட்டீங்க. கணவனை விட மனைவிக்கு வயசு அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். மேலுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த மாதிரி பலனை உங்க வாழ்க்கை முழுவதும் பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்வது மூலமா அதுல ஒரு தெளிவும் தீர்வும் கிடைக்கும். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பவன் நம்பூதிரி அவர்களால் தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நாம் பேசுவதன் மூலமா கூட அந்த விஷயங்களை ஒரு தீர்வு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு பல விஷயங்கள்ல தங்களோட மனசுல இருக்கிறத பல சமயங்கள்ல வெளிப்படுத்த தெரியறதில்ல. எப்போதும் ரகசியமாவே இருப்பீங்க. ஆனா இருந்தா வெளியே வாங்கியிருக்கிற கடனை முழுதுமா சொல்ல மாட்டீங்க. கடனுக்கு ஒரு நிரந்தர தீர்வும் காண மாட்டீங்க. தினமும் வருத்தமும் கவலையும் இடர்பாடும் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்குது. வாழ்க்கையில எவ்வளவு தொல்லை இடர்பாடு வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வலிமையும் அறிவும் உங்ககிட்ட இருக்குது. 12 ராசிகள்ல அதிக சூட்சமும் ஒளிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ராசினா இது இந்த விருச்சிக ராசி தான். உடல் அமைப்பு எலும்புங்கிறது வெளியே தெரியாத மாதிரி சத உருண்டு திரண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நடுத்தர உயர்ந்தோம் அகன்ற நெட்டி அமைதியான உருவமைப்பு இது எல்லாமே கொண்டவங்களா இருப்பீங்க. தேனில விஷம் இருக்கிற மாதிரி தான் பேச்சுல மற்றவங்களோட மனசை ஈஸியா காயப்படுத்திடுவீங்க. மாநிறம் புருவம் உயர்ந்து இருக்கும். நட உட பாவனையில ஒரு கம்பீரம் இருக்கும். அதே மாதிரி நியாயம் அநியாயம் இது எல்லாமே தெளிவா எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி குறும்புத்தனமும் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். பிடிக்காத நபர்களை அடிக்கடி தேல் மாதிரி தான் கொட்டிட்டு இருப்பீங்க. பார்க்க அப்பாவி மாதிரி இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதல் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிடிவாத குணமும் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். மற்றவங்களுக்காக எதையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. யாருமே இவங்களை எளிதில் ஏமாத்திட முடியாது. மற்றவங்க தவறு செஞ்சாங்கன்னா வன்மையா கண்டிக்கக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. தன்னுடைய குற்றம் குறை மட்டும் நீங்க மறந்துடுறீங்க. ஆனா துப்புரியும் தொழில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கும். உங்ககிட்ட எளிதில் பேசி வெற்றி பெற முடியாது. முன்கோபம் எளிதில் வந்துறதுனால பல சமயங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராகவும் இருக்கிறதால உங்களை ஒரு அடி விலகி இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. அதே மாதிரி முன்பின் யோசிக்காம தூக்கி எறிஞ்சு பேசிடுறீங்க. உங்கள பேச கஷ்டமா இருந்தாலுமே அதுல உண்மைங்கிறது அதிகமா இருக்கும். எந்த முயற்சியிலுமே பாடுபட்டாலுமே அயராத உழைப்பு கொடுத்து அதை வெற்றிட வைக்கிறதுல யோசிக்க மாட்டீங்க. என்னதான் தோல்வி அடைஞ்சாலுமே விட்டு கொடுக்காம உங்களுடைய முயற்சி மூலமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு பெரும் நிதி அமையும். நீங்க தாய் தகப்பன் நல்லா வச்சுக்கிட்டாலுமே பெரும் செல்வம் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்குது. குழந்தை பிறக்கிற இல்லைன்னா பிறக்கக்கூடிய யோகங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். அதே மாதிரி நீங்க பேசுற வாக்குக்கு அது பழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. சகல விஷயத்திலையும் ஆர்வம் காட்டி இருக்கக்கூடிய நீங்க சிக்கனமா இருப்பீங்க. ஆனா தேவையில்லாத செலவு செய்யவும் தயங்க மாட்டீங்க. தேவைன்னா உடனே செலவு செஞ்சிருவீங்க. சாதனை படைக்கிற எண்ணங்கிறது உங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். விளையாட்டா பேசி மற்றவங்களோட தேவை என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி மற்றவங்க பணம் கூட உங்க கையில புழங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆடம்பர வசதிக்கு ஆசைப்படுறவரா இருந்தாலுமே பூர்வீக சொத்து விற்பனை செஞ்சு தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்கும். இளம் வயசுல கஷ்டப்பட்டாலுமே நடு வயசுல முன்னேற்றம் ஏற்படும். வயசான காலத்துல உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சேமிப்பு வச்சிருப்பீங்க. சொந்த வீடு இருந்தாலுமே அது பழமையானதா தான் இருக்கும். இல்லைன்னா மற்றவங்க சொத்தா கூட இருக்கலாம். மற்றவங்க சொத்தை நீங்க வாங்கி அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தகுந்த வயசுல வீடு சொத்து அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பசு கன்று இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரங்கிறது தாராளமா தான் இருக்கும். உங்க வீட்டுல விஷப்பூச்சி தேல் வவால் இந்த மாதிரிலாம் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு கோவில் அருகில இல்லைன்னா சந்த மாதிரி இடங்களை
அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு உண்மையான ஒன்றா சொல்லப்படுது. கடன் வாங்கினாலுமே உங்களுக்கு அது பயன்படாது. இந்த மீனம், கடகம், மகர ராசிக்காரங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. மனைவியிடம் அதிகம் பிரியம் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறதால உடல்ல தழும்பு, காயம், அறுவை சிகிச்சை இந்த மாதிரிலாம் உங்க வாழ்க்கையில ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வேலையுமே சரியா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் சொந்த ஊரை விட்டு வெளியில வசிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். உடன்பிறப்பு மூலமா கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புத்திர தடை ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி தொழில் துறையில ஆசைப்பட்டு பெரும் பொருள் இழப்பு பல சமயங்களில் ஏற்படலாம். இருந்தாலுமே எப்போதும் தொழில் சிந்தனையோடு செயல்படுவீங்க. தொழில பேரும் புகழும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எளிதா வீடு அமையக்கூடிய யோகமும் இருக்கும். ஒரே வீட்டுல நிரந்தரமா குடியிருக்க யோகம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டை தோட்டமா மாத்தி அமைக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுல இருந்தாலுமே கோடி ரூபாய் ஊதியம் கெட்டாலுமே சொந்த ஊர்ல வசிக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. உங்க வீடு உடனடியாக உங்களால வாங்க முடியாது. வீடுனா ஒரு மன போராட்டத்தால் இருந்துட்டு இருப்பீங்க. வீடு வாங்கணும்னு நினைச்சு 2-3 முறை முயற்சி செஞ்சு வாங்க முடியாம போகலாம். ஆனா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு, அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு அமையும். பின்னாடி சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாசி மாதம் ஒரு வீட்டுல குடியேறினீங்கன்னா, பூமி பூஜை செஞ்சாலும் வந்துட்டீங்கன்னாவும் நிரந்தரமா வீடு தலைமுறையா வாழக்கூடிய அமைப்புங்கிறது உங்க வாழ்க்கையில பெற முடியும். முன்னோர் வாழ்ந்த வீட்டுல குடியிருந்தா ரொம்ப நன்மை கிடைக்கும். நீங்க சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல சமயங்களில் விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இயல்பா எல்லா வகை வாகனமும் ஓட்டக்கூடிய சக்திங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். தொழில் துறையில சில கஷ்டங்கள் அனுபவிச்ச பின்னாடி தான் சுக மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க குடியிருக்கிற வீடு அதிக ஆற்றோட்டம் நிறைஞ்ச வீடா பல பேருக்கு அமைஞ்சிருக்கும். நிறைய யோசிப்பீங்க. அதே மாதிரி பெரும்பாலும் 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது. அதில் மூத்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா பெற்றோருக்கு விருத்தியும் சுகமேன்மையும் கிடைக்கும். இதுல சிலருக்கு ஆண் குழந்தையா இருந்தா தெய்வத்திடம் கொடுத்து வாங்குறது தான் நல்லது. முன்னோர் சொத்து கிடைக்க வழி இல்லைன்னா நீங்க சேர்த்து சொத்து வம்சத்துக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளமை கால அதே மாதிரி உங்களுக்கு பெண்களுக்கு கல்வி அறிவுங்கிறது அதிகமா இருக்கும். பகைவரை வெற்றி கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத சமயங்களில் கூட உங்களால வெற்றி பெற முடியும். அம்மை காய்ச்சல்ங்கிறது உங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படும். அதே மாதிரி கொஞ்ச அளவுல சொத்தாவது உங்க பேர்ல எப்போதும் இருக்கும். இரும்பு சத்து குறைபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில ஆரோக்கிய விஷயமா பார்க்கப்படுது. ரத்த அழுத்தம், முடி உதிர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். உங்க பேச்சு தான் உங்களுக்கு எதிரியா இருக்கும். அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாக பாதிக்கப்படுவீங்க. குறுகிய பயணம் மூலமா ஒரு சிலருக்கு விபத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜாமீன் போடுறது, பத்திரம் ஒப்பந்தம் செய்யறது உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய விஷயமா இருக்கும். வாழ்க்கை துணை அந்நியமா இருந்துட்டா நல்லது. அதே மாதிரி தகப்பனார் உறவுல திருமணம் செஞ்சீங்கன்னா பலருக்கு வாரிசு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி ரிஷபத்தை தவிர்த்துட்டு மீனராசி பெண்களை நீங்க திருமணம் செஞ்சுக்கிறது சிறப்புக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது. கடகராசிக்காரங்களை திருமணம் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியில நல்ல அனுகூலம் உங்களால் பெற முடியும். திருமணத்துக்கு பின்னாடி படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையோட நல்ல சிறப்பான வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையும். உங்களுடைய விருப்பு வெறுப்பை அனுசரித்து சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு அமையும். வரவு செலவு கணக்குகளை அக்கறையோட குடும்பத்தோட நடத்துவீங்க. யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாம எப்படி மன வாழ்க்கை வாழுங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. திருமணத்துக்கு முன்னாடி பெரியவங்களோட ஆதரவு இருந்தாலும் தனித்து வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே உங்களுக்கு மறந்துடும். அதே மாதிரி திடீர் மகிழ்ச்சி, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கும். காசோலை, மின்சாரம், தகவல் தொடர்பு இந்த மாதிரி துறைகள்ல உங்களால பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல்ல நரம்பு மண்டல பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாய் வழி, தந்தை வழி முன்னோரோட தெய்வத்தன்மை பொருந்திய நபர்களா இருந்துட்டா ஜீவ சமாதி அடைஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில ஏற்படும். அதே மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல சக்தி வாய்ந்த கோவில்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல கல்வியில படிச்சு உள்ள நபருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க வாசனை திரவியம், கோதுமை, தேன் மாதிரி பொருட்களை வாங்கி விற்பனை செய்யலாம். ஒரு சிலருக்கு மருத்துவத்துறை, ரசாயன துறையில புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சுதந்திரமா இருக்க விரும்ப கொள்வீங்க. அதே மாதிரி எல்லோரும் தனக்கு கீழே படிஞ்சு நடக்கணுங்கிற நினைப்பு உங்ககிட்ட இருக்கும். உங்களை வெற்றி கொள்ளுங்கிறது அவ்வளவு எளிதாக இருக்காது. உங்ககிட்ட சண்டை போடுறது கஷ்டம். அதே மாதிரி உங்கள் உழைப்பு, செல்வம் சேர மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பல விஷயங்கள்ல ஆன்மீகத்தில் மிக சிறப்பான நிலை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்வீங்க. கட்டிய மனைவி கூட ஒரு நாள் எதிரியாக மாறக்கூடிய நிலைங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அடிக்கடி வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும், எதற்கு நான் பணம் சேர்த்து விற்பீங்க. அதே மாதிரி வேலையும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். நோய், வம்பு, வழக்கு அப்பப்போ வந்து போகும். வாழ்நாளில் ஒரு நாள் கூட சின்ன விபத்து சந்திக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது. பொருளாதாரங்கிறது உங்க வாழ்க்கையில சிறப்பாக தான் இருக்கும். குடும்பம், ஜோதிடம், ஆசிரியர், வட்டி கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களா பெரும்பாலும் இருப்பீங்க.
அதே மாதிரி நீங்கள் எந்த வழக்கில் இருந்தாலும் எந்த வழக்கு போட்டாலுமே வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். வாகனம், வீடு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அமையும். நிரந்தர வீடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களையும் ஆதாயம் கிடைக்கும். சித்தர், மகான் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் வணங்கிட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தோற்றம் பார்க்குறப்ப உங்கள் கைகள் ரொம்ப மெலிஞ்சிருக்கும். கையில் மேல்புறம் அதிக ரோமம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், இடுப்பு, மூக்கு இல்லைன்னா கை விரல்களை மச்ச இருக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் அவசியம் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது சிவாலயம் தான். விருச்சிக ராசிக்காரங்க இந்த செவ்வாய் பகவானையும் சனி பகவானையும் சேர்த்து வழிபடுறது நல்லது. விருச்சிக ராசி விநாயகரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க, எந்த மாதிரி பலனை பெற போகிறீங்க, இது எல்லாமே பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.